Hello friends, welcome back to our channel Needles and Threads. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து ப்ராப்பரா நம்ம எப்படி கட் பண்றதுன்னு பிகினர்ஸ்க்காக டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து இந்த மாதிரி கரப்பகுதியும் ஒண்ணா இருக்கிற மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபோல்டிங் சைடு உங்கள் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோல்டிங் சைடு உங்கள் பக்கமும் ஓப்பன் சைடு உங்களுக்கு ஆப்போசிட் சைடும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளாத்தை ஈவன் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1.5 இன்ச் மார்க் பண்ணி பட்டிக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து பட்டிக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ளவுஸோட பேக் பார்ட் ஹைட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த ஹைட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 15 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் பார்ட்டோட ஹைட் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 இன்ச் வந்து நம்மளுக்கு அதில் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். 15 இன்ச் மார்க் பண்ணதுக்குள்ளேயே தான் மார்க் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து நான் ஒரு லைனாக போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம 2 லைன் போட்டோம் அப்படின்னா நம்ம பேக் நெக்கோட ஹைட்டு மித்த மெஷர்மெண்ட் எல்லாம் நீங்கள் வந்து எந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியலைன்னு கன்ஃபியூஷன் ஆகுறீங்க. ஸோ அதுக்காக வந்து ஒரே லைன் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா ஃபோல்டிங் சைடில் இருந்து 2.25 இன்ச் வந்து நான் கழுத்தோட அகலம் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஷோல்டர் வந்து ஒரு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கீழ்ப்பக்கமாக 5.25 வந்து ஆம்கோல் உயரம் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. மேல் பக்கமாக எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவை கீழே நம்ம ஆம்கோல் உயரம் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 5.25 வருது. ஸோ எதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆம்கோலோட லைன் வந்து ஆம்கோல் ஹைட் வந்து மார்க் பண்ணி நம்ம போடுற லைன் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் வரணுன்றதுக்காக தான். கிராஸ் ஆனால் அந்த ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனால் கூட நம்மளுக்கு வேரியேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, மிஸ்டேக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி ப்ராப்பராக கரெக்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி நீங்கள் ஆம்கோலோட உயரத்தை மறுபடியும் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைன் போட்டு விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே மார்க் பண்ணி லைன் போடுறப்ப லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனில் வரும். கொஞ்சம் கூட ஒரு பாயிண்ட் கூட கிராஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த பாக்ஸோட கார்னரில் இருந்து 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணி ஆம்கோலோட கர்வ் வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. கரெக்டாக வளைச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பேக் நெக்கோட ஹைட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 8.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஸோ அதே அளவை கொஞ்சம் தள்ளி நம்ம கழுத்து அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கிற பேக் நெக்கோட ஹைட் எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல கழுத்தோட அகலம் 2.25 அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 1க்கு 4 இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணுறப்ப கரெக்டான பாக்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் கிடைக்கும். நான் மறுபடியும் அதைத்தான் சொல்கிறேன். ஒரு இடத்துக்கு நீங்கள் 4 இடத்துல மெஷர் பண்ணி கரெக்டாக டாட் வச்சு லைன் போடுறப்ப எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வராமல் ரொம்ப ஒரு நீட்டான கட்டிங் உங்களால் போட முடியும். கழுத்தோட அகலம் வந்து உங்களுக்கு குறுகலாக வேணும்னா மேலே ஏற்றி கொஞ்சம் வளைச்சி போட்டுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு டீப்பாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த பாக்ஸை ஒட்டி லைட்டாக மட்டும் இந்த மாதிரி வளைச்சி போட்டுக்கோங்க. அது ஒவ்வொருத்தவங்களுடைய கம்ஃபர்டபுளை பொறுத்து. ஓகேவா? ஸோ ஆம்கோலோட உயரம் வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணி நம்ம பாங்க்ஸ் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. 9.75 9.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே அளவை கீழே இடுப்பு பக்கமும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே அளவு தான் மார்க் பண்ணுறேன். ஸோ அதை ஒரு லைன் போட்டதுக்கு அப்புறமா தையலுக்காக 1.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி அதையுமே ஒரு லைன் போட்டுக்கிறேன். தையலுக்கு 1.25 இன்ச்சு தான் கண்டிப்பாக விடணும்னு இல்லை. 1.5 இன்ச்சும் விடலாம், 1 இன்ச்சு விடலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை பொறுத்து நீங்கள் தையலுக்கான அளவை விட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது நீங்கள் ஷோல்டருக்கு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு நான் மார்க் பண்ண சொன்னோம் இல்லையா அந்த மார்க்கிங் வந்து லைன் போட்டுட்டு நீங்கள் வந்து கட்டிங் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கட் பண்ணுறப்ப எப்போவுமே கழுத்து பகுதியிலேருந்து கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து கட்டிங்கில் கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா அதையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. பேக் பார்ட் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து பேக் பார்ட்டை வச்சு தான் பேக் பார்ட்டை பேஸாக வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணுவோம். ஸோ க்ராஸாக உங்களுக்கு எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே ஷோல்டர் ஆம்கோல் இது எல்லாமே அதே அளவு தான் வரும். 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் அதிகமாக எடுத்திருக்கோம். இந்த 2 சைட்லேயுமே நெக்கோட சைட்லேயும் ஆம்கோல் சைட்லேயும் 2 சைட்லேயுமே 1/2 இன்ச் மட்டும் பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கோம். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஒரு ப்ராப்பரான ஃபிட்டிங் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததான் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ இது கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா, ஏற்கனவே கிராஸில் வேறு நம்ம போட்டிருக்கோம். ஸோ கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமான்றதுக்காக மேலே வந்து அந்த ஷோல்டரை ஒட்டி ஒரு லைன் போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை டேப் வச்சு செக் பண்ணிக்கோங்க. 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இறக்கி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்டேக் வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ அதை கரெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு அடுத்ததான் ஃபுல்லாக வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஷோல்டருக்கு சென்டராக வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து கரெக்டாக 13 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கும் சேர்த்து 13 இன்ச். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல 13 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் பட்டன் பீஸ் சைடில் வந்து எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் வருது, அந்த பட்டி ஜாயிண்ட் வரைக்கும், மேலே கழுத்து பகுதியில் இருந்து பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதுன்னு பார்த்துக்கோங்க. 4.5 இன்ச் வருது. ஸோ அந்த 4.5 இன்ச் கூட 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் எதுக்காக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோன்னா, கழுத்து பகுதி கொஞ்சம் நம்ம மடக்கி தப்போம், கீழே பட்டி ஜாயின் பண்ணுவோம், சென்டரில் ஒரு டாட் வரும். இந்த 3 அலவன்ஸ்க்கும் சேர்த்து நம்ம 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கோம். ஸோ 6 இன்ச் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல் சைட்லையும் நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதை விட ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மேபி இது வந்து நிறைய பேருக்கு மிஸ்டேக்காக வருது. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட இதை டவுட்டாக கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி வச்சோன்னா எனக்கு இதை விட இறக்கமாக வருது. ஸோ ஆம்கோல் சைடில் எவ்வளோ பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் இருக்கும், அதை விட 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக என்னால் வைக்க முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, கழுத்து பகுதியில் இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, பட்டன் பீஸ் சைடு 6 இன்ச் வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த சைடில் வந்து அதை விட ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம ஹூக் பட்டி சைடு வந்து 6 இன்ச் வச்சுருக்கோம். ஸோ இந்த சைடு வைக்கும்போது நீங்கள் 5.5 வச்சாலும் ஓகே, இல்லை 5 இன்ச் வச்சாலும் ஓகே. ஒவ்வொருத்தவங்களுடைய பாடி ஷேப்பை பொறுத்து, கம்ஃபர்டபுளை பொறுத்து இந்த அளவுகள் வந்து மாறும். ஸோ இப்போ நான் சொன்ன அளவுகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஹூக் பட்டி சைடில் இருந்து ஒரு 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2.25 இன்ச் எப்படி நம்ம மார்க் பண்ணணும்னா, ஆல்ரெடி நம்ம 1/2 இன்ச் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை விட பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு தான் இந்த 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா 1.25 இன்ச் ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஹூக் பட்டி சைடில் இருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணதை விட்டுட்டு அதுக்கப்புறமா 2.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு 1.25 இன்ச் மறுபடியும் ஒரு 1.25 இன்ச் நம்ம மார்க் பண்ணி சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்டில் இருந்து மேல் பக்கமாக ஃப்ரண்ட் டாட்டோட ஹைட் வந்து 3.25 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் 3 இன்ச் மார்க் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். ஒவ்வொருத்தவங்களுடைய பாடி சைஸை பொறுத்து, அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கிறதுன்றதை பொறுத்து இந்த அளவுகள் எல்லாமே மாறுபடும். ஸோ இந்த மாதிரி வி ஷேப்பில் நம்ம ட்ராயிங் போட்டதுக்கு அப்புறமா 2 சைட்லேயுமே நம்ம டாட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் இருந்து கரெக்டாக இந்த மாதிரி ஷேப் போட்டு விட்டுக்கோங்க. கரெக்டாக ஷேப் பண்ணி விடுங்க. ஸோ அந்த ஷேப் நீங்கள் போடும்போதே நீங்கள் கட் பண்ணியிருக்கிறது சரியாக தப்பான்றது உங்களுக்கே புரியும். மேலே வந்து நெக்கோட வித்து வளைச்சி போட்டு விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். எல்லா மார்க்கிங்கும் வந்து நம்ம போட்டதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரண்ட் பார்ட்டை. ஓகே, ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சுல. இப்போ நான் போட்டுட்ருக்கேன்ல, இந்த லைன் வந்து பேக் பார்ட்டை விட 1/2 இன்ச் ஃப்ரண்ட் பார்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இந்த லைனில் இருந்து தான் 2.25 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேவா? இந்த லைன்லேருந்து 2.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு 1.25, அதுக்கப்புறமா இன்னொரு 1.25 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த பாயிண்ட் வந்து எதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம அதில் பட்டன் பீஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ்க்கான அலவன்ஸ் தான் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சென்டர் டாட்டோட 2 சைட்லேயுமே இந்த மாதிரி குட்டியாக நாட்ச் போட்டுக்கோங்க 2 இடத்துலையுமே. அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுக்கு ப்ராப்பராக அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக சென்டர் டாட் வந்து பிடிக்க முடியும். இதுக்கப்புறமா செகண்ட் டாட் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹூக் பட்டி சைடில் 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ப்ளவுஸை அந்த கட்டிங் பண்ணதை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கிங்கில் இருந்து இப்போது சென்டர் டாட்டோட ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு 1 இன்ச் மட்டும் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. 2 சைட்லேயுமே 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு வி ஷேப்பில் இதை கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. நல்ல ஷார்ப்பாக கொண்டு வாங்க, ஷார்ப் எட்ஜாக இருக்கணும். ஸோ ட்ராயிங்கை பார்த்துக்கோங்க. நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரியே பாருங்கள். ஃப்ரண்ட் டாட்டுக்கும்
இந்த டாட்க்கும் இடையில வந்து 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 3rd டாட் பிடிக்கிறதுக்கு ஃப்ரண்ட் டாட்டில் இருந்து ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா ஆம்களோட வளைவு போடுறதுக்காக நம்ம ஒரு பாக்ஸ் போட்டிருப்போம். ஸோ அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியலை அப்படின்னா மறுபடியும் அந்த பாக்ஸை போட்டுக்கோங்க. அதோட கார்னரில் இந்த மாதிரி லைன் வந்து கரெக்டாக போட்டு விட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் இந்த பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. லைன் போட்டதுலேருந்து கீழ்ப்பக்கமாக தான் நீங்கள் மார்க் பண்ணணும். 1/2 இன்ச் வந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கீழே அந்த கையோட வளைவு சைடில் தான் போகணுமே தவிர மேல் பக்கமாக கழுத்து பக்கம் ஏறி வரக்கூடாது. ஓகே, ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுமே பண்ணுறோம். நம்ம அதை பிடிச்சி டாட் பிடிக்கிறப்ப ஒரு 1/4 இன்ச் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறமா ரிமைனிங் கிளாத்தில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த இருக்கிற ஹைட்டை வந்து நான் அப்படியே வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி கட் எதுவும் இல்லாத மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதோட சுற்றளவு 8.5 இன்ச் இருக்குது. நம்மளுக்கு 8.5 இன்ச் தான் தேவை. ஸோ சுற்றளவு 8.5 இன்ச் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. ஓப்பன் சைடில், அதாவது ஸ்லீவில் ஒரு ஃபோல்டிங் சைடு இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஓப்பன் சைடு இருக்கும் இல்லையா? ஓப்பன் சைடில் மேல் பக்கம் இருந்து கீழ்ப்பக்கமாக 3.5 இன்ச் வந்து கை கீழ் இறக்கம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கை கீழ் இறக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேண்ட்லேயே அப்படியே நீங்கள் இந்த ஸ்லீவோட வளைவு வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஹேண்டில். அப்படி உங்களுக்கு அதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது எப்படி நம்ம போடுறது அப்படின்றது இருந்துச்சுன்னா, பேக் பார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஷோல்டருக்கு 1/2 இன்ச் தையலுக்காக நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அதை மட்டும் நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அதோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து நல்லா நச்சுன்னு வந்து உட்காரும். எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங்கில் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ராயிங் போட்டதுக்கப்புறமா அப்படியே ஸ்லீவ் பார்ட் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ கீழே வந்து அன்ஈவனாக இருக்கிறதுனால நான் ஸ்ட்ரெயிட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட சென்டர் கட் பண்ணி நாட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஃபோல்டிங் இருக்குது, அந்த ஃபோல்டிங்கையும் கட் பண்ணிவிட்டு இப்போது ரெண்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடில் மட்டும் கொஞ்சம் டீப் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக கட் பண்ணிடாதீங்க. ஒரு 1/2 இன்ச் கிட்ட நீங்கள் கட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ லைட்டாக வந்து நீங்கள் டீப் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் கட் பண்ணணும். பேக் சைடில் வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லாமே கட்டிங் முடிச்சிட்டோம். ஸோ லைனிங் கிளாத்தில் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, ஸ்லீவ் போர்ஷன் எல்லாமே நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாமே நீங்கள் ரிமைனிங் எதுக்கு தேவையோ அதை எதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பார்ட்டை வந்து நான் பட்டிக்காக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம பட்டன் பீஸ்க்காக எடுத்து வச்சுக்கலாம். ஹூக் பட்டியெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ இந்த பார்ட் வந்து நான் அதுக்காக எடுத்துக்கிறேன். ரிமைனிங் எவ்வளோ கிளாத் இருந்தாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக எடுத்து வைங்க. இப்போ நம்ம லைனிங் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறமா அதை பேஸாக வச்சு மெயின் பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி மெயின் பீஸ் மேலே லைனிங் கிளாத்தை போட்டு ஃபுல்லாக அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்து கட் பண்ணிடுங்க. நெக் போர்ஷன் மட்டும் எப்போவுமே கட் பண்ணாதீங்க. ஓகேவா? எப்போவுமே லைனிங்கை விட மெயின் ஃபேப்ரிக் வந்து ஒரு 1/2 இன்ச் கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக கட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியது வரும். ஸோ நம்ம கழுத்தெல்லாம் அடித்து திருப்பும்போது சில பல ஏற்ற இறக்கங்கள் வரும். அப்போது நம்ம வந்து அதை சைஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாமே நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. நான் சொல்லியிருக்கிற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு கட்டிங் வந்து போடுங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.